உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாள், பாரதிக்கு எப்படி இருக்கு இப்போ? எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணிடி, கண்டிப்பா பார்க்கலாம். அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையா? இப்படியா எங்களை பாடப்படுத்தும்? அக்கா, வேற ஏதாவது சொன்னாங்களா அக்கா? யாருக்கு வர சொன்னா? பாரதி உயிரோட இருக்கான்னு பார்க்க வந்தியாடியே? எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? அழகு, ஏய், அமைதியா இருந்து. சரியா? எல்லாத்துக்கும் வந்தானே காரணம். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் என்னையா பண்ண? நடிக்காத. சரியா? ஆர்த் கூறு போட்டுறோம் நானு. ஏய், அமைதியா இரு. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? காப்பாண்டாண்டி பிரச்சனை. எதுக்கு எப்ப பார்த்தாலும் அப்பாவே குறை சொல்லிட்டு இருக்க? அப்புறம் இங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அடியே, கோப்பை தனியும் பணனால தாண்டி பாரதி இன்னைக்கு இந்த நிலைமையில கிடக்குறா. ஏய், இதே நீ எவ்வளவு நாளா சொல்லிட்டே இருக்க போற? எத்தனை தடவை சொன்னாலும் ஓ மர மண்டிக்கு ஏற மாட்டேங்குது. இந்த ஆளோட வெட்டி வீரம்னால தான் சாரதமா இறந்தாங்க. பாரதி இந்த நிலைமையில கிடக்குறா. எல்லாத்துக்கும் இவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். மாப்ள, இப்ப எதுவும் பேச வேண்டாம். பாரதிக்கு முதல்ல சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அத்த பேசாம? இவ முகத்தை பாருங்க. இந்த அழுகைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏற்கனவே பெத்த பண்ண தொலைச்சிட்டான். இப்ப ஆதியும் தொலைச்சு அடுத்து பெத்த உலகை தொலைச்சிருவாள் இருக்கு. இவளுக்கு என்ன பதில் சொல்றது? இவ அழுகையெல்லாம் எப்ப நிக்கும் நான் நினைச்சு கோலம் தத்தா. இவ வயசுக்கு இதெல்லாம் பாக்கணுமா? இவ பாரதி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. நேராக ஈர கொலையெல்லாம் நடுங்குது எனக்கு. நாளைக்கு ஆதி வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவன் இந்த ஊருக்கு வந்து அவங்க அம்மாவை பறி கொடுத்துட்டான். அடுத்து இந்த பாரதி எல்லாத்துக்கும் தான் இவன் தான் காரணம். எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொண்டு வந்தேன். இது ஹாஸ்பிடல் தான். சத்தியமா சொல்றேன்டா, உனக்கெல்லாம் நல்ல தாவே வராதுடா. அமைதியா இருந்துரு. இத்தனை பேர் அழுக வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீ எழுதி வச்சுக்கையா? நீ சாகும் போது உனக்கு அழுகிறதுக்கு ஒத்த ஆள் இல்லாம அனாதை போடாம நீ சாகல. ஏய், வார்த்தைய பார்த்து பேச சொல்லிட்டேன். வா, நீ வா. இப்படி ஒருத்தனை பெத்ததை நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. அத்தை விடுங்க, இனி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டோன்னு பார்க்க தானே போறோம். மாப்பிள்ள சொன்ன மாதிரி இந்த ஆள் அனாதை பொணமா தான் செத்து கிடக்க போறாரு. மாப்பிள்ள, தமிழ் கால்ல இருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல. நேத்தும் சாப்பிட்டாலான்னு தெரியல. அவளை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். பவி, நீயும் போ. அம்மாக்கு எதுவும் ஆகாது. ஏய், இவதா பேரு பாரதி. சூசைட் கேஸ்ல அட்மிட் ஆயிருக்கா. புவனாவ உள்ள அனுப்பியிருக்க. அவ வந்ததும்
உள்ள போய் 2 பேர் வேலையை முடிச்சிருங்க. சரியா? என்னாச்சு? பாத்துட்டேன். அந்த பாரதிய எமர்ஜென்சி வார்டுல தான் வச்சிருக்காங்க. ஏய், ஆள் நிறைய பேர் இருக்காங்களா? ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அந்த வார்டு கிட்ட அவ்வளவா இல்ல. சரி, 2 பேர் ஒன்று பண்ணுங்க. ஏய், நீ டாக்டர் கோட்டு மாட்டிக்கோ. நீ நர்ஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா நேரம் பார்த்து உள்ள போய் பாரதியை முடிச்சு விட்டுருங்க. அந்த பாரதியை கொல்றதுக்கு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. இந்த வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சா போதும். 2-3 மாசத்துக்கு நம்ம வேலையே பார்க்க தேவையில்ல. அவ்வளவுதானே, முடிச்சிடலாம். சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சிவாக்கு ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர் கோட்டும் ஒரு நர்ஸ் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வர சொல்லு. டேய், பொருள் எடுத்துட்டு வந்திருக்கியா? சார், இந்த மெடிசன் மட்டும் வெளியில வாங்கிட்டு வரீங்களா? எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. இவங்க உங்க ஃப்ரெண்டா? கன்சீவா இருக்காங்களா? வயித்துல குழந்தைய வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணாங்க? சரி, கொஞ்ச நேரம் ட்ரிப்ஸ் போகட்டும். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. அவரு மெடிசன் வாங்கிட்டு வந்ததும் சொல்றீங்களா? டேய், இத போட்டுக்கோங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சத்தமே இல்லாம சம்பவத்தை முடிச்சிடுறோம். டேய், பெரிய அமௌண்ட்ரா. வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்மளும் வேலையை கச்சிதமா முடிக்கணும். அதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.